அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிம்மி இப்ராஸ் வேர்ல்டு. சுச்சுன்னு சொல்லுவாங்க மலேசியாவில். அந்த ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறதையும் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு என்ன பொருள் தேவைங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 1.5 கிலோ அளவு முட்டைக்கோசம், கேரட் 2, அதே மாதிரி 2 முழு கை அளவு பாஸ்ரேவும், அதே மாதிரி 2 கை அளவு ஃபுல்லாக சீவன்னு சொல்லுவாங்க அந்த இலையும் சேர்த்துட்டு 2.5 கிலோ ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதாவானது 2.5 கிலோ சேர்த்துட்டு அஜினமோட்டோ 3.5 கிராம் அளவு ஒரு பேக்கெட்டு. அப்படி பார்த்தீங்கன்னா 3 பேக்கெட் அளவு அஜினமோட்டோக்கு பார்த்தீங்களா, அதை இதோட சேர்த்துக்கிறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒயிட் பேப்பருக்கு பார்த்திங்களா, அது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறாங்க. சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம் 1, அதே மாதிரி 5 பல் பூண்டும் இதோடு சேர்க்குறாங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுக்கும், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு மாவு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நம்ம ரெடி பண்ணி வச்ச பார்த்திங்களா 2 கிலோ மைதா மாவு, அதில் எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்க. மாவுக்கும் அந்த காய்கறிக்கும் தேவையான அளவு உப்பானது கொஞ்சம் இதோடு சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதையும் இந்த மாவோடு சேர்க்குறாங்க. பார்த்திங்கன்னா மொத்தமாக தண்ணி சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாவுக்கு ஏற்றாப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி பத்தலை, மேற்கொண்டு அதே மாதிரி தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறாங்க. சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இடையில நீங்கள் பார்க்கும்போது தெரியும், தேவைக்கேற்ப நான் சொல்லியிருப்பேன், அதே மாதிரி தேவைக்கேற்ப எடுத்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான அளவில் இருக்கணும். அந்த பதம் வரும்போது நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சேர்த்து எல்லா மாவுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நம்ம நல்லா கட்டி இல்லாமல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் மாவு நல்லா சாஃப்ட்னஸாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாவை எல்லாத்தையுமே ஓரளவு கட்டி இல்லாமல் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் மாவு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை. பார்க்கும்போதே மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்பவும் கெட்டியில் ரொம்பவும் தண்ணியில். ஓகேவா? இந்த மாதிரி ரெடி பண்ணவே அடுத்து நான் முட்டை சேர்த்துக்கிறேன். எத்தனை முட்டை? 3 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். எதுக்குன்னா முட்டை சேர்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாவானது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் அந்த முட்டை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கு சுக்கா ப்ராசன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு அப்படின்னா உப்பையை சரி, அதே மாதிரி அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கரெக்டான அளவில் கொடுக்கும் நம்மளுக்கு. அதுக்காக தான் இந்த இதை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுச்சு. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறாங்க. முட்டையும் சரி, இந்த மாவும் சரி, தண்ணியும் சரி நல்லா ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிடுது பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். மாவும் முட்டையும் சரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பார்த்திங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டில் நமக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க பார்த்தீங்களா, ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ் பார்த்திங்களா, அதை இப்போ சேர்த்துக்கிறோம். 2 கீரை வகைன்னு சொல்லலாம். அதை இதில் சேர்த்துட்டு கேரட்டு பார்த்திங்களா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த கேரட்டு நீல வாக்கில் தான் கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி முட்டைக்கோசு அதையும் இதோட சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வெஜிடபிள்ஸும் சரி, இந்த மாவும் சரி ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவை விட வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக தெரியணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டில் தான் நம்மளுக்கு இருக்கணும். பார்க்கும்போது தெரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கிடச்சிச்சு. இது ரெடி பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவு மிக்ஸு, அதை இப்போ இதோட சேர்த்துக்கலாம். மாவை இதோட சேர்த்து நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ஃப்ளேம் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படி தான் வெளியவும் சரி உள்ளேயும் சரி நம்மளுக்கு இந்த சுச்சுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான ஸ்நாக்ஸு. இந்த ஸ்நாக்ஸ் வகை உள்ளே நம்மளுக்கு மாவு இல்லாமல் நல்லா வெந்து வரும். நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பக்கத்து வெந்து வரமே லைட்டாக அடுத்த பக்கத்து திருப்பி நல்லா எண்ணெய் வடிய விட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்திங்கன்னா வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவாங்க. அதே மாதிரி தான் மீதி இருக்க எல்லா மாவையுமே இதே மாதிரி அவங்க வறுத்து சுற்றி எடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அவ்வளோதான் ரெடி ஆச்சு. நம்ம செம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான மலேசியா ஸ்டைலில் சுச்சுன்னு சொல்லுவாங்க. அதை மைதா ஸ்நாக்ஸ் ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.